அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம் நாட்டினுடைய வரலாற்றை, நம் நாட்டில் உள்ள கலை சின்னங்களை, நம் நாட்டில் நமக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இடம் அந்தமானில் காலா பாணி என்று அழைக்கக்கூடிய, கருப்பு நீர் என்று அழைக்கக்கூடிய, மறைக்கப்பட்ட வரலாற்றுடன் இன்றும் சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய ஒரு சித்திரவதை தலத்தை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். இது அந்தமான் செல்லுலார் ஜெயிலுக்கு பின்னால் இருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு கொடூரமான வரலாறு. அப்போது அந்தமான் என்பது வெறும் சேறு நிறைந்ததாக இருந்தது, கொசுக்கள் நிறைந்ததாக, ஆபத்தான பாம்புகள், தேள்கள், அட்டைகள் என வகை வகையான விஷப்பூச்சிகள் ராஜ்யம் செய்யக்கூடிய தீவாக இந்த அந்தமான் தீவு இருந்தது. இங்கு நாடு கடத்தப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் நோய் தாக்கியும் விஷ ஜந்துகள் கடித்தும் இறந்து போன வரலாறுகள் எக்கச்சக்கமாக இருந்தன. அந்தமான் இன்று சுற்றி பார்க்கும் தலமாக, சுற்றுலா தலமாக, அத்தனை பேருக்கும் பிடித்த இடமாக, குடும்பத்தோடு சென்று வர குதூகலிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆனால் ஒரு 100 வருடத்திற்கு முன் இந்த அந்தமான் எப்படி இருந்தது தெரியுமா? உயிரை எடுக்கும், உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று எடுக்கும் கொலைகளமாக இந்த அந்தமான் இருந்துள்ளது. நமது சுதந்திர போராட்ட வீரர்கள், தாய்நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை தாய்நாட்டிலேயே வைத்திருந்தால், அவர்களை தாய்நாட்டில் உள்ள சிறைச்சாலையில் வைத்திருந்தால், அவர்கள் சிறைகளில் கூட விடுதலை போராட்டத்தை வளர்க்க பயன்படுத்தி கொள்வார்கள் என்றும், சிறையில் அவர்கள் புரட்சி செய்வார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அந்தமான் என்கிற ஒரு தீவிற்கு, கடல் சூழ்ந்த ஒரு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். 4 பக்கமும் சூழ்ந்திருந்த கடல்தான் சிறை. அதை தாண்டினால் நீண்ட நெடிய நீல வானம். ஆங்கிலேய அதிகாரிகள் வசதியான கூடாரங்களில் தங்கினார்கள். இந்தியர்களோ தொழுவங்கள் மற்றும் கொட்டைகளில் அடைத்தார்கள். அங்கிருந்த பழங்குடிகளும் கூட இந்தியர்களை விரோதிகளாக பார்த்தார்கள். அந்தமானில் காற்றில் கூட விஷம் கலந்திருந்தது. பல நோய்கள் இந்தியர்களின் உயிரை குடித்தன. விஷப்பூச்சிகள் மிரட்டின. இந்தியர்களுக்கு மருத்துவ வசதிகள் கூட கொடுக்கப்படவில்லை. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை வதைத்தனர். தினசரி ஒரு வேளை உணவு மட்டுமே இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டுவது, அதுவும் சித்திரவதை செய்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் உயிரை பிடித்து வைத்து கொள்ள மட்டுமே அந்த ஒருவேளை உணவு உதவியது. தினமும் கொடுக்கப்பட்ட வேளைகளில் அவர்கள் நொந்து போயினார்கள். இந்த கொடுமைகளிலிருந்து தப்பிக்க முயன்றவர்களுக்கு ஈவு இரக்கமின்றி மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த வதைகளிலிருந்து மீள கைதிகள் மரணத்தை வேண்டினார்கள். மரணம் மட்டுமே இவர்களுக்கான விடுதலையாக இருந்தது. பிரிட்டிஷ் உள்துறை செயலர் சார்லஸ் ஜேம்ஸ் லாயஸ் அந்தமானின் தண்டனை பற்றிய ஆய்வு செய்து, நாடு கடத்தும் தண்டனைக்கான நோக்கத்தை அந்தமான் நிறைவு செய்யவில்லை என்று அறிவித்தார். நாடு கடத்தியும் கூட இங்கு வந்தும் இந்தியர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக போராடுகிறார்கள் என்றும் அவரது அறிக்கையில் நாடு கடத்தப்படும் தண்டனையில் ஒரு தண்டனை காலம் சேர்க்கப்பட வேண்டும் என்றும், கைதிகள் வந்து சேர்ந்த உடனே கடுமையான தண்டனைகளை, நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும், இது செல்லுலார் சிறை கட்ட வேண்டும் என்றும் அந்த உள்துறை செயலாளர், அந்த பிரிட்டிஷ்காரரினுடைய முயற்சி தான் இந்த செல்லுலார் சிறை கட்டப்பட்டு சித்திரவதை களம் கட்டப்பட்டது. சிறையின் கதவுகள் மூடப்படும் போது ஒவ்வொருவரும் மரணத்தின் வாய்க்குள் சென்று வரக்கூடிய அந்த தருணத்தை தான் உணர்ந்தார்கள். இன்று இந்த தலம் சுற்றுலா தலமாக இருக்கிறது. இன்று எல்லோரும் அங்கு சென்று செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார்கள். இன்று குடும்பத்தோடு சேர்ந்து அந்த செல்லுலார் ஜெயிலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திற்கு நாம் பட்ட கண்ணீர் தெரியும். அங்கு இருக்கக்கூடிய இலைகளுக்கு இங்கிருந்த கைதிகளினுடைய அழுகை புரியும். இந்த கைதிகளினுடைய மரணத்தை நேரில் பார்த்த மரங்கள் இன்றும் இருக்கின்றன. இந்த கைதிகளினுடைய சமாதிகள் அங்கு இருக்கின்றன. இந்த கைதிகளுக்காக ஒரு தீப ஜோதி எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உயிருடன் இருந்தபோது அவர்களுக்கு கிடைக்காத வெளிச்சம் இன்றைக்கு அந்த தீப ஜோதியாக அங்கு இருந்து கொண்டே இருக்கிறது. பல கைதிகளுக்கு பைத்தியம் பிடித்த மனநிலையோடு பலர் மரண தண்டனைக்கு ஆளாயிருக்கிறார்கள். சிலர் தற்கொலை கூட அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது இந்த செல்லுலார் ஜெயில் என்பது ஒரு சுற்றுலா தலமாக தெரியவில்லை. அது கண்ணீரினுடைய களமாக, சித்திரவதை களமாகத்தான் நமக்கு தெரிந்திருக்கிறது. அந்தமான் ஜப்பானின் கைவசம் சென்றபோது மீண்டும் ஆங்கிலேயர் கைவசம் வந்தது. ஜப்பானியர்களால் கொடூரத்தின் உச்சங்களும் அங்கு அரங்கேறியிருக்கிறது. 1896 ஆண்டு முதல்
1906 வரை இந்த சிறையின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்றன. சிறையை தண்டனை அனுபவிக்கும் போது கைதிகளே அந்த சிறையை கட்டினர். நாம் இருக்கக்கூடிய சிறையை கட்டியிருக்கிறோம் என்பதுதான் நமது அவலட்சணமாக அங்கு இருக்கிறது. அப்போது 5 லட்சம் ரூபாய் செலவில் அந்த சிறை கட்டப்பட்டது என்றும், மொத்தமாக இந்த சிறையில் 690 சிறை அறைகள் இருந்தன என்றும், 7 அடி அகலம் கொண்ட அறைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது என்றும், காற்று கூட புக முடியாத அளவிற்கு அந்த அறைகள் கட்டப்பட்டன என்றும், சிறைக்கு நடுவே ஒரு பெரிய தூணிலிருந்து ஆங்கிலேய வீரர்கள் இந்த சிறைகளை கண்காணித்தனர் என்றும், சிறுநீர் மலம் கழித்தலுக்கு காலையும் மாலையும் மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மற்ற நேரங்களில் ஆங்கில அதிகாரிகளை கேட்டால் அடியும் உதையும் தான் விழும், சித்திரவதைகள் தான் நேரிடும். மலஜலம் கழிப்பதற்கு கூட நமது தியாகிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் இருந்திருக்கிறது. சில கைதிகளுக்கு அறையில் 2 தட்டுகளும் ஒரு அலுமினிய டம்ளரும் வழங்கப்பட்டது. அதில் ஒன்றை உண்ணவும் ஒன்றில் மலம் கழிக்கவும் நமது தியாகிகள் செய்தனர் என்ற வரலாற்றை கேட்கும்போது கண்களில் கண்ணீர் வருகிறது. சில சமயங்களில் கைதிகள் அறையின் ஒரு மூலையில் மலம் கழிக்க வேண்டியிருந்தது. பின் அதே அறையில் தூங்கவும் செய்திருக்கிறார்கள். இந்த இருண்ட வாழ்வு நிரந்தரமானதல்ல, ஏனெனில் எப்போதும் யாரும் தூக்கிலிடப்படலாம் என்ற நிலை அங்கிருந்தது. இதற்காக கட்டுமானத்தின் போதே தூக்கு மேடைகளும் அங்கு கட்டப்பட்டிருந்தன. 1909 முதல் 1931 வரை டேவிட் பெரி என்ற பிரிட்டிஷ் அதிகாரி அங்கு கொடுங்கோல் ஜெயிலராக இருந்திருக்கிறார். மாவு எந்திரங்களை இயக்குவது, எண்ணெய் ஆட்டுவது, கற்களை உடைப்பது, மரம் வெட்டுவது, 1 வாரம் வரை கைவிலங்கு கால்விலங்கு பூட்டி நிற்க வைப்பது, தனிமை சிறை, 4 நாட்கள் வரை பட்டினி போடுவது என வினோதமான முறைகளில் தண்டனைகளை வழங்கி, புதிய வழிகளில் சித்திரவதை செய்து, கைதிகளை அவமானப்படுத்துவது, விசித்திரமான மரண தண்டனை அளிப்பது ஆகியவற்றில் இந்த அதிகாரி தேர்ச்சி பெற்றவராக, அவரை கொடுமைப்படுத்துபவர்களாக, நம்மை கொடுமைப்படுத்தக்கூடிய அதிகாரிகளாக இங்கு பல அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். எதிர்த்து பேசியவர்களுக்கு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுக்க வேண்டும் என்று பல தேங்காய் மூட்டைகளை கொடுத்து, அப்படி எடுக்க முடியாதவர்களை கட்டி வைத்து முதுகில் சவுக்கால் அடித்த வரலாறுகள், கண்ணீரால் இரத்தத்தால் எழுதப்பட்ட சுதந்திர போராட்ட வரலாற்றை நாம் இந்த அந்தமான் சிறையில் பார்க்க முடிகிறது. பல வீரர்கள் மனநல பிரச்சனைகள் ஏற்பட்டும் இறந்து போகாமல் இருந்தவர்கள், தண்டனை காலம் முடிந்து மீண்டும் இந்தியா சென்று சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்தவர்கள் என்பவர்கள் மிக மிக குறைவே. ஏனெனில் அவமானப்படுத்துவதன் மூலமாக போராளிகளின் மன உறுதியை தகர்ப்பதே இந்த அந்தமானினுடைய நாடு கடத்தலினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்திருக்கிறது. இந்த சிறைச்சாலை உருவாவதற்கு முன்பே அந்தமான் என்கிற தீவே ஒரு விஷ ஜந்துக்கள் நிறைந்த ஒரு தீவாகவும் வதைக்கும் தீவாகவுமே இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 80,000 சுதந்திர போராட்ட வீரர்கள் அங்கு கைதிகளாக சித்திரவதைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்றும், ஆங்கில அரசு இந்த சிறைச்சாலை என்பதை தாண்டி அதை வதைக்கூடமாகவே, செல்லுலார் ஜெயில் என்பதை காலா பாணி என்று அழைக்கிறார்கள், கருப்பு நீர் என்று அழைக்கிறார்கள். நமது சுதந்திர போராட்டத்தில் நமது வீரர்கள் சிந்திய அந்த கருப்பு இரத்தங்களாகத்தான் அங்கு அது பார்க்கப்படுகிறது. இங்கு தண்டனை அனுபவித்தவர்களில், இந்த விடுதலை போராட்ட வீரர்களில் இங்கிருந்து தப்பிச் சென்றவர்கள் சொற்ப சிலரே, விடுதலையாகி சென்றவர்கள் சொற்ப சிலரே. இன்று நீங்கள் அந்த காலா பாணி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அந்தமான் சிறையை ஒரு முறையேனும் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் தங்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு உயிருடன் இருக்கிறோமா இல்லையா என்று கூட தெரியாத நிலையில் எத்தனை தந்தைமார்கள் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் முதுகில் சவுக்கால் அடிபட்டு ரணப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் பைத்தியத்தோடு தற்கொலை செய்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த சித்திரவதைக்கு உள்ளாயிருக்கிறார்கள். தான் கழித்த மலத்திற்கு பக்கத்திலேயே படுத்து தூங்கக்கூடிய நிலைக்கு எத்தனை பேர் உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த அறைக்கூடத்தில், மரண கூடத்தில், கொலை களத்தில் எத்தனை பேர் போராடி நமக்கான இந்த விடுதலையை பெற்று தந்திருக்கிறார்கள். இந்த செல்லுலார் ஜெயில் என்பது வெறும் ஒரு லைட் ஷோ பார்ப்பதற்கா? இந்த செல்லுலார் ஜெயில் என்பது வெறும் நாம் குடும்பத்தோடு சென்று ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு வருவதற்கா? இந்த செல்லுலார் ஜெயில் என்பது வெறும் ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய தலமா என்றால் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய 690 அறைகளிலுமே ஒவ்வொரு அறைகளிலும் ஒரு கதை இருக்கிறது.
ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் ஒரு சுதந்திர போராட்டத்தின் வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு அறைக்குள் இருந்த சுதந்திர போராட்ட வீரரினுடைய கண்ணீர் இன்னும் அங்கு இருக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் ஒரு இரத்தம் உறைந்திருக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் ஒரு ஏக்கம் உறைந்திருக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் தன் குடும்பத்தை இனிமேல் பார்க்க முடியாதே என்று ஏங்கி ஏங்கி இறந்து போனவர்களினுடைய வரலாறு அடங்கியிருக்கிறது. இந்த செல்லுலார் ஜெயில் நம் நாட்டினுடைய கருப்பு பக்கம், இன்னும் நமக்கு தெரியாத கருப்பு பக்கம், இன்னும் இந்த சுதந்திர போராட்டங்களை வீரர்களை பற்றி நமக்கு தெரியாத ஒரு கருப்பு பக்கம். இந்த வரலாறு மீட்டெடுக்கப்பட வேண்டும். நமது நாட்டிற்காக போராடிய எண்ணற்ற வீரர்களை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த வீரர்களுக்காக நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும். வந்தே மாதரம். இது போன்ற பல காணொளிகளை தெரிந்து கொள்வதற்கு, மறைக்கப்பட்ட வரலாற்றுகளை தெரிந்து கொள்வதற்கு, பார்க்க வேண்டிய இடங்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.